நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். உறவுகளே வணக்கங்கள், எப்படி இருக்கிறீங்கள்? நான் உங்களோட சின்ன ரைட். இன்றைக்கு நான் வெளிக்கிட்டான் அவ்வளோதான் போகிறேன். சின்ன லா ப்ராஜெக்ட் லேண்டை விசிட் பண்ணுறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். ரெண்டு சைக்கிளில் போகிறோம். இங்கே பாருங்க, அந்த ரோட்டெலாம் காஞ்சிடுது, வெள்ளம். தண்ணி நின்ற இடங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி நிலைமைகள் எல்லாம் சீராக வந்துட்டுது. ரைட், இன்றைக்கு போய் செய்யக்கூடிய வேலைகளை செய்வோம். ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் மேலாது காய்ச்சல், தலையடி, உடம்பு வலி, நிறைய பிரச்சனை இருந்தாலும் லீவ் இருக்கலாம் வேலை செய்யலாம். அதனால் இன்றைக்கும் போய் வேலை செய்ய போகிறோம். கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு ஓடு வர்றதுக்கு தான் வலிக்கிட்டோம். பின்னால் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆலமரங்கள் வந்து நாச்சுரால் இருக்குது. ரைட், பாருங்கள், ரெண்டு பக்கம் ரோட்டுன்ற ரெண்டு பக்கமும் ஆலமரம் தான். நீங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கந்துகளை கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தார்கள். கொஞ்சம் சரியான அடர்த்தியாக இருந்ததால் இப்போ கொஞ்சம் அடர்த்தி குறைஞ்சிருக்குது. இங்கேயில் அன்றைக்கி பாருங்கள், ஆலமரம் வந்து இங்கே பனைமரத்தோடு சேர்ந்த மாதிரி தான் வளர்ந்து நிற்கும். பெரும்பாலும் பனைமரத்தோடு சேர்ந்து தான் ஆலமரம் வளர்ந்துருக்கும். இங்கே அப்படி ஒரு ஸ்பெஷல் இங்கே பழக்கடை ஒன்று இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் போயிடாது. இந்த ரோட்டெல்லாம் போய் தாண்டி நிற்கிது. என்னுடைய பாடசாலை, நான் படித்த பாடசாலை. மாடுகள் வந்து ஒன்றுக்கு பாருங்க. இங்காலையும் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அப்பா போய் கொண்டு ஒரு சைக்கிளில் பாடசாலை. எல்லாம் வந்து அண்டு மட்டை வெட்டின இடங்கள். நான் தான் இதில் வெட்டினான் மரமட்டைகள். இந்த பாதையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பழைய வீடியோஸில் பார்த்தீங்க என்றால் இந்த விதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே தண்ணி நின்ற இடம். இப்போ எல்லாம் வட்டி சுமூகமான நிலைமைக்கு வந்துட்டு, ஆனால் பள்ளம் இடம் இருக்குது. கிரவல் இருந்த இடமெல்லாம் இப்போ மணல். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில். இங்கே பாருங்க, என்ன வெட்ட போடுங்களா? காற்று இல்லையா? ரைட், இங்கால பக்கமும் பனை ஓலைகள், பனை மட்டைகள் எல்லாம் இருக்குது. வெட்டு ஒன்று வந்து சில இடங்களில் வெட்டிடலாது. ஏனென்றால் அவங்க உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி இது சும்மா நார்மலாக ஃப்ரீயாக நாங்களே வந்து வெட்டிட்டு போகிறோம். அதெல்லாம் கேட்க மாட்டோம் சில இடங்களில். ரைட், இப்போ நாங்கள் பின்னிட டைம் 4 மணி 4:30 போகுது. 2 பேரும் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பலமாக மாதிரி வேலைகள் தான். அது இப்போ முடிகிற தருவாயாக போகுது வேலை. மிகவும் சிரமப்பட்டு இந்த வேலைகளை செய்த நாங்களே எங்களோட கையால்
ஒருத்தரையும் பிடிக்காமல் செய்த வேலைகள். ரோட்ல எல்லாம் பரவாயில்ல, இப்போ சீரான நிலைமைக்கு வந்து ரோட் பிரயாணம் செய்யக்கூடியது லேசாக இருக்கு. இது ஒரு குளம் ரைட். இதுலேயும் உங்களுக்கு ஒரு காணி இருந்தேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது. அம்மாவும் அப்பாவும் கூட எனக்கு சொன்னாங்க. இதில் இந்த துண்டுலாம் நாங்கள் இருந்தது முதல்ல ஆரம்பத்தில். அப்போ ஒரு கடை வச்சுருந்தவர். இப்போ குளத்துண்ட வண்டை இதில் போட்டுக்கிறாங்க. குளத்துக்கு வரம்பு போட்ட மாதிரி இங்கே வருங்க. இந்த துண்டெல்லாம் வந்து அப்படி மாற்றியாச்சு. இதுதான் குளம். ரைட். இந்த ஆலயத்திலையும் வந்து மக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சேர்ச்சிலையும் வந்து துப்புரவு பணிகள் நடக்குது. ஏன்னா இங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டு தானே நெருங்கிட்டது. அதுக்காக மக்கள் எல்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரைட். நாங்களும் கிட்ட நெருங்கிட்டோம். காணியை கிட்ட வந்து சேர்ந்தாச்சு ஒரு மாதிரி. ஐயோ காணிக்குள்ள பாருங்க இவ்வளோ மாடு நிற்குதுண்டு. என்னண்டு வந்தது இதுக்குள்ள அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ மாடு நிற்குது. மாடுகளுக்காக தான் நாங்கள் அந்த வேலி அழைச்சி நாங்கள் ஒன்றும் பெறக்கூடாதுன்றதுக்காக. இவர் நிறைய மாடுகள் நிற்குது உள்ளுக்குள்ள. என்ன கொடுமை, என்ன கொடுமை. இங்கே என்னண்டு வந்தது இவ்வளோ மாடுகளும். ஒரு பட்டியே நிற்குது வந்து. அப்பா வந்து சேர்ந்துட்டார். எவ்வளோ மாடு நிற்குதுன்னு பாருங்க. என்னென்ன வந்தது? ஆ பின்னால என்னண்டு பாதை இல்லை? ஆ எந்த வேலை ஓடுறது? அடைச்சிட்டோம் நாங்கள் பெரும்பாலும். ஐயோ ஐயோ இவ்வளோ நிற்கிது. ஒரு பட்டி வந்து நிற்கிது மாடு. ரைட். நாங்கள் திறந்த உள்ளுக்குள்ளே போவோம். போய் இதால் வந்துட்டு பார்ப்போம். ஆ அதுக்காக வந்தது இதுக்குள்ள நாங்கள் 4 பக்கம் அடைச்சிட்டோம். இப்போ அப்புறம் என்னண்டு வந்தது? ரைட். நாங்கள் என்ட்ராய் வந்துட்டோம். இங்கே நிறைய மாடுகள் நிற்குது. இதால் வந்தோருக்கா பார்க்கணும். இதால் வராது. இந்த இதால் போகாது. நானே இந்த இருக்குது. இதால் வந்திருக்கும் போல. ஆ அந்த அதெல்லாம் வந்துருக்கு. அதில் வாரத்துக்கு பள்ளம் இல்லையா? அது இல்லை அந்த அங்கே அந்த மூலையால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ மாடுகள் நிற்கிதாண்டி. இதுக்காக தான் நாங்கள் வேலி அடைக்கிற வேலையை தொடங்கினாங்க. இந்த மூலையால் வந்துருக்கு போல. என்ன இங்கால கிளியர் பண்ணால் சரி. இதால் வராது. அதான் நாங்கள் இந்த காணியை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து பிரித்து போட்டு மடக்கி வலிக்கிட்டாங்க. ஏன்டா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சா தான் நாங்கள் அடுத்த செயற்பாடுகளை வந்து செய்யலாம். இல்லாட்டில் மாடு வந்து எல்லாத்தையும் அநியாயமாக்கி விட்டுரும். பார்த்தீங்களா வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கு கொஞ்சம் வேலை செய்து போட்டு வலிக்கிடுவோம். இன்றைக்கும் கொஞ்சம் மட்டை தான் கட்ட போகிறோம். பேனா மட்டை உங்கள் பேரங்க எடுத்து போட்டிருக்குறோம். அந்த மட்டையை வெட்டி போட்டு கட்டினோம் என்றால் வலிக்கிற வண்டியை தான். ரைட். ஓகே வேலையை தொடங்கிட்டோம். நாங்கள் பனைமட்டை வெட்டி இன்றைக்கி வளமை மாதிரி மட்டை கட்டுற வேலை தான். இவங்க கொஞ்சம் கட்டியிருக்கிறோம். வரைஞ்சிருக்கிற மட்டை கொஞ்சம் இப்போ வெட்டி கொண்டு வரோம். இதையும் வச்சு வரைஞ்சி போட்டு சிறிது நேரம் தான் வேலை செய்யலாம்.
சொன்ன மாதிரி உடல்நிலை மண்டே கொஞ்சம் சரியில்லை எனக்கு. பெரும்பாலும் கிளியர் பண்ணிட்டேன். இந்த பக்கமும் இனி இந்த இங்கால பக்கம் வேலியும் தான் கிளியர் பண்ணோம்னு சொன்னால் ஓகே. இனி மரங்களை கொண்டு வந்து வைக்கலாம். புற பின்பக்கம் இங்கால பக்கம் புற அடைக்கலாம். அடைச்சி இங்கால பக்கம் தோட்டம் செய்கிற ஐடியா இருக்குது. ஓகே, இப்படியே ஃபுல்லாக தோட்டம் செய்து விட்டால், தோட்டம்னு சொன்னால் என்னது வாழை, இந்த இதுகள் காய்கறிகள், இந்த என்னென்னு சொல்கிறது கறி மிளகா, மிளகா, வெண்டிக்காய், தக்காளி, இந்த அப்படி ஐட்டம் அதில் இதில் செய்யலாம். ரைட், வீட்டு தோட்டம் மாதிரி செய்து விட்டால் மற்றது பண்ணை கோழி வளர்க்குற ஐடியா இருக்குது. வேறுங்க குறாங்க வேறுங்க இப்படி ஆக்கலண்டு. இவையல் வந்து பெரியான தொழில் இவையலால் எங்களுக்கு என்று சொன்னால் இதில் ஒரே ஒரு மரம் தான் நிற்கிது. அதில் வந்து இதில் இருக்கிற தேங்காய் எல்லாம் பிடுங்கி போட்டு சாப்பிட்டு போகுது குறாங்க. ரைட், இன்றைக்கு தான் வேலை உறவுகளே செய்து ஓட்டு வலிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122226113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.